கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 68 வருடத்திற்கு பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல முத்தான 3 யோகத்தை கடவுள் தரார். அதுலயும் பணம் சம்பந்தப்பட்ட குருவும் உங்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட செவ்வாயும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய உங்கள் ராசிநாதன் சந்திரனும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 3 முத்தான யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத இந்த யோகங்கள் உங்களுக்கு கடனை தீர்க்கும், தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும், பண வரவில் இருந்த சிக்கல் தடை, நீங்க பணம் கொடுத்து சிக்கிட்டீங்க அல்லது நீங்க சொத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அல்லது உங்க டாக்குமெண்ட் சிக்கியிருக்கு, உங்க நகை சிக்கியிருக்கு அப்படின்னா அதையெல்லாம் மீட்டு கொண்டுட்டு வருவதற்கு இந்த 3 யோகங்களும் பயன்படும். குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குருச்சந்திர யோகம் நிகழ்கிறது. அடுத்தது குருவும் சந்திரனும் புனர்பூசத்தில் இணையும் பொழுது கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. செவ்வாய் விசாக நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் செவ்வாயை பார்க்கிறார். அப்ப இதற்கு பெயர் குரு மங்கள யோகம். அதுவும் செவ்வாய் குரு நட்சத்திரத்துல, குருவும் தன் நட்சத்திரத்தில் இருந்தார், மகா குருமங்கள யோகம் என்று பெயர். அப்ப இந்த 3 யோகங்களும் கடக ராசிக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். இது அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்தில் நடக்குது. சோமவாரம் என்பதே உங்கள் ராசிநாதன் சந்திரன் வலிமையாக இருக்கும் நாள். அப்ப சந்திரனும் வலிமையாக இருக்கிறார், குருவும் தன் நட்சத்திரத்தில் சக்தியோடு இருக்கிறார், செவ்வாயும் குருவின் நட்சத்திரத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய பண குவியலை குறிக்கக்கூடிய சிக்கலை சரி செய்யக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப தொழில் வியாபாரம் சார்ந்த சிக்கல், பண சிக்கல், பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த எல்லா சிக்கலும் நீங்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் 6 தேங்காய் உடைத்து அந்த 12 மூடியில் நெய் விட்டு பச்சரிசியின் மீது இந்த தேங்காய் மூடியை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பண வரவில் இருக்கிற சிக்கல், சொத்து சிக்கல், என்னோட டாக்குமெண்ட் சிக்கி இருக்கு, நான் யாருக்காவது உதவி செஞ்சு மாட்டிக்கிட்டேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் 8 தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும். 16 மூடியில நெய் விட்டு பச்சரிசியின் மீது இந்த தேங்காய் மூடி வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒன்னு லக்ஷ்மியின் ஆலயமா இருக்கணும், இன்னொன்னு ஆலயம் திறந்திருக்கணும். இந்த தேங்காய் தீபம் போடுவதை நீங்கள் சரியாக செய்யணும். இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு ஆலயத்துல போடலாமா, வீட்டுல போடலாமான்னா அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்திடணும். ஒருவேளை எங்க ஊர்ல ஆலயம் இல்லைன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு நீங்க இந்த தீபம் போடலாம். இது சக்தி பீடங்களில் 52வது சக்தி பீடமாக கருதப்படக்கூடிய உன்னதமான ஆலயம். இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும்? கூகுள் மேப் லொகேஷன் வேணும் அல்லது தேங்காய் தீபத்துல சந்தேகம் இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க தெளிவும் பெறலாம்.